Hi friends, first Chronicles 13 chapter, verse 1 to 14. தாவீது 1000 பேருக்கு தலைவருடனும் 100 பேருக்கு தலைவருடனும் சகல அதிபதிகளுடனும் ஆலோசனை பண்ணி, and David consulted with the captains of the thousands and hundred and with every leaders. வசனம் 2. இஸ்ரவேல் சபையர்கள் எல்லோரும் நோக்கி, உங்களுக்கு சமதியும் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமாயும் இருந்தால், இஸ்ரவேலின் தேசங்களெல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரர்களும் அவர்களுடன் கூட தங்கள் வெளி நிலங்களில் இருக்கிற ஆசாரியர்களும் லேவியர்களும் நம்முடன் கூடும்படிக்கும் நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி, and David said unto all the congregations of the Israel, let it some good unto you, and that it be of the Lord your God let you send in abroad, and to your brethren every where that are left in all the lands of the Israel, and with them also to the priests and Levites which are in their cities and suburbs, that they may gather themselves unto use. வசனம் 3. நமது தேவனுடைய பெட்டியை திரும்பவும் நம்மிடத்தில் கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களிலே அதை தேடாது போனோம் என்றார். And let you bring again the ark of the God of the use for you inquiry not at in the days of the Saul. வசனம் 4. இந்த காரியம் சகல ஜனத்திற்கு பார்வைக்கும் செம்மையானதாய் இருந்தபடியால் சபையர்கள் எல்லோரும் இப்படியே செய்வோம் என்றார்கள். And all the congregation said that they and will do so, for the things wasn't right in the eyes of all the people. வசனம் 5. அப்படியே தேவனுடைய பெட்டியை கிரேயத்தருமாய் இருந்து கொண்டு வரும்படி தாவீது எகிப்தை சேர்ந்த சீகேர் நதி துவங்கி அமோதின் எல்லை மட்டும் உள்ள இஸ்ரவேல் எல்லா குட்டி. So David and gathered all the Israel together from Seir to of the Egypt, even unto this entering of the Himen, to the bring the ark of the God from the Kezirit Strejerim, கிரேகேத்தியுமிலிருந்து. வசனம் 6. கேருபீன்களிலும் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டி யூதேயாவில் இருக்கிற கிரேகியத்தின் யார்கிரிமுக்கு அடுத்த பாலவியிலிருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரவேலர்கள் அனைவருமே அவ்விடத்திற்கு போனார்கள். And David went up and all the Israel to the Baal that is and the Kizri Stadium, which and belonged to the Judah to the brink up thence the ark of the God the Lord, that and they were with, and but went to the cherubims whose names is the called and it. வசனம் 7. அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டில் இருந்து ஒரு புது ரதத்தின் மேலே ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியாவும் ரதத்தை நடத்தினார்கள். And they carried to the ark of the God in the new and cart out of this house of the Abinadab, and Uzzah and Abiah drove the cart. வசனம் 8. தாவீதும் சகல இஸ்ரவேலர்களும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புர்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிப்பித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். And David and all the Israel played before God with all their mighty, and with an singing, and with an harps, and with an resolators, and with tambourines, and with an chamber, and with an
டம்போட்ஸ். வசனம் 9 அவர்கள் கீதானின் காலம் மட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியினால் ஊசா பெட்டியை பிடித்த தன் கை நீட்டினான். When they come unto the floor of the cedar, Uzzah put forth his hands of the old the ark, for the oxen and stumbled. வசனம் 10. அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேலே கோபம் உண்டாகி அவன் தன் கையை பெட்டியின் அண்டைக்கு நீட்டினது நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்திலே செத்தான். அதில் இருக்குது 10 கமாண்ட்மெண்ட்ஸு. அதுக்கப்புறம் எத்தனை அதிகாரம் அதுக்குள்ளே இருக்குது. புக்ஸு இப்போ எழுதி வச்சுருக்க இந்த புக்ஸ்லாம் நான் படிக்கிறேன்னா இந்த புக்ஸ்லாம் அது உள்ளே இருக்குது பாதுகாப்பாக. அந்த புக்ஸு வார்த்தையிலே இருக்குது. கடவுள் செய்த அந்த அனைத்து விஷயங்களும் அதில் இருக்குது அந்த பெட்டியில். அதை தொட்டதுக்கு கடவுள் அடிச்சிட்டார். வசனம் 11. அப்பொழுது கர்த்தர் ஊசா அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்த நாள் மட்டும் வழங்குகிறவர் பெரேஷ் ஊசா என்று பெயரிட்டு. And David was an displeased because the Lord hadn't made an the broch upon the Uzzah, wherefore and that place is called an Brozozah to this day. பொறுக்கிருக்கு. வசனம் 12. அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்திற்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி. And David was an afraid of God on that day, saying, How shall I bring the ark of the God home to me? பயன்ட்டார் தாவீது. ஏன்னா அடி வாங்கிட்டார்ல ஒருத்தர். அந்த இடத்துக்கு பேர் ப்ரொசோஸா. இந்த இடத்துக்கு நம்ம போனோம். எனக்கு தோணுது அவரே ஏற்படுத்துகிறார் எனக்கு என் ஞானத்தில். வசனம் 13. பெட்டியை தன்னிடத்தில் தாவீது நகரத்திலே கொண்டு வராமல் அதை கித்தியானாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். So David forgot not an ark of home to himself to that city of the David, but carried it and said and into this house of the Obed Dome this Kida tell. வசனம் 14. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்திலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோம் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அப்போ இந்த வசனம் யார் வீட்டில் நீங்கள் அந்த பைபிளை வச்சுருக்கீங்க படிக்கிறீங்க இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறார். அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஃபாலோ பண்ணணும். உங்கள் அம்மா அப்பாவை கீழ்ப்படியணும், அவங்க சொல்கிறத கேட்கணும், தேவ பயபக்தி இருக்கணும். Hand the ark of the God and remain with the family of the Obed Edom in this an house there months, and the Lord and blessed the house of the Obed Edom and all that he had. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தினத்தில் கிளம்பி இன்றைய தினத்தில் சுனிதா வில்லியம் கீழே வந்துட்டாங்க. அவங்க இதில் ஒருத்தர் இருக்கார். அவரும் கடவுள் இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவ சாட்சியை பகிர்ந்திருக்காரு. அங்கே 9 மாதம் இருக்கும்போது என்ன நடந்தது அந்த இடத்துல பகிர்ந்திருக்காரு. இன்னும் அவர் தேவனுடைய பக்கத்தில் நெருங்கி போக இந்த 9 மாதத்தில் எனக்கு கடவுள் கிருபை அணுகினார் அப்படின்னு அவர் பகிர்ந்தார் சாட்சியை. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தினத்தில் என்னோடய பைக் டியூ கட்டிட்டேன். கார் டியூ இந்த மாதத்துக்குள்ளே நான் கட்டியே ஆகணும். ஏப்ரலில் பைக் டியூ கட்டணும், திருப்பி கார் டியூ கட்டணும். நிறைய பெனால்ட்டி இருக்குது, என்னால் கட்டவே முடியல. இதெல்லாம் காரணம் அவருக்கு நான் டைத்திங் கொடுக்காததுனால தான். டைத்திங் மட்டும் அவருக்கு கரெக்டாக நான் பே பண்ணணும், எல்லாத்தையும் நான் பே பண்ணிடலாம். ஆனால் என்னால் முடியல, என் நிலமை அப்படி தான் இருக்குது. டியூட்டியும் வரல. இப்போ நான் டியூட்டி ஆன் பண்ணிகிட்டே தான் பைபிள் படிச்சுட்டுருக்கேன், டியூட்டியும் வரல. நேற்று தினத்தில் நான் கண்ணன் ஒரு 10 ரூபா சமோசா கடைக்கு போயிட்டு அவன் 3 சம்சா நான் 3 சம்சா அவன் தான் பே பண்ணான் காசு. அவன் ஆன் பண்ணி அவனுக்கு ஒர்க் வரல டியூட்டி எதுவுமே. அதுக்கப்புறம்
இன்றைய தினத்தில் வந்து அவன் டியூட்டி டாப் 4 எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தான். வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு 11 மணி போல், ஆனால் எடுக்கலை. சரி, நான் அவனை வீட்டுக்கு போய் கேட்டு அவனை வீட்டிலேருந்து அங்கேருந்து நேராக பேங்க்குக்கு போனேன். டிபிஎஸ் பேங்க் பார்த்திங்கன்னா கொளத்தூரில் ஒன்று இருக்குது, வில்லிவாக்கத்தில் ஒன்று இருக்குது. வில்லிவாக்கத்தில் இருக்கிறது வர ஏப்ரல் 28 க்ளோஸ் பண்ணுறாங்க. கொளத்தூரில் இருக்கிறது நான் போய் பார்க்கும்போது அதுவும் க்ளோஸில் இருந்தது. அப்புறம் நேராக வில்லிவாக்கத்தில் போய் அந்த கேஷை பே பண்ணிவிட்டு இப்போ பே பண்ணிட்டேன் பைக் டியூக்கு. ஆனால் பெனால்ட்டி இன்னும் பே பண்ணல. பெனால்ட்டி இருக்குது, டியூ மட்டும் தான் பே பண்ணியிருக்கேன். பெனால்ட்டி இப்போதைக்கு பே பண்ண முடியாது. நல்லா சம்பாத்தியம் வந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்த மாதமே கூட பே பண்ணலாம். அதனால் எனக்கு தோணுச்சு, டெஸ்லா வந்து மும்பையில் வந்திருக்கு, மும்பையில் போயிட்டு நம்ம டிரைவராக ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு. ஏன் சேல்ஸ்மேனாகவே ஜாயின் பண்ணலாம், அந்தளவுக்கு எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு கடவுள். ஆங்கிலத்தை வேதத்தை படிக்கிறேன்ல டெய்லியும், அதனால் ஈஸியாக நான் கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதான் தோணுச்சு. மும்பையில் டெஸ்லா 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் 35 லட்சம் அப்படின்ற இதில் வந்து மும்பையில் ஓப்பன் ஆகிருக்கு. ஷோரூம் ஓப்பன் ஆக போகுது அடுத்த மாதம். அதுக்கு நான் போய் ஜாயின் பண்ணிடலாமான்றது எனக்கு தோணுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கஷ்டமான சுச்சுவேஷன்ஸில் இந்த வருஷத்தை எப்படி நான் கடக்க போகிறேன். இது ஒவ்வொரு மாதமும் எனக்கு ஒரே ஒரு பக்குன்னு இருக்குது. ஒவ்வொரு நாளும் பக்குன்னு இருக்குது. டியூட்டி வராமல், டியூட்டி எதுவும் எடுக்காமல் இருக்கனால ஒரு நம்பிக்கை கடவுள் கொடுப்பாருன்னு. இப்போ இவங்க தரலனா ஜொமோட்டோ ஸ்டார்ட் பண்ணி ஜொமோட்டோ ஓட்டணும். ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நடத்துகிறாரு. நேற்று தினத்தில் வந்து கஸ்டமர் எனக்கு வந்து 150 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அருணாச்சலம் ஸ்ட்ரீட்டில் கிரிட்டா ஒயிட் கலர் வச்சுருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டவுட்டன் போகிற வழியில் கரெக்டாக. கஸ்டமர் எதுக்கு எனக்கு 120 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா, சாப்பிடலன்னு சொன்னனால கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி. அவங்க தங்கச்சி ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்காங்க, இன்னொரு தங்கச்சி இதாக இருக்காங்க, கொக்கோகோலா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரு இடம் பார்க்க போனாங்க கொளத்தூர்லேயே. கொளத்தூரா, பெரியார் நகர் அண்டு பெரம்பூர் A2B கிட்ட இடம்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சது, திருப்பி விட்டுட்டேன் அவங்கள. திருப்பி கண்ணனை வந்து பார்த்தேன். கண்ணனோட அக்கௌண்ட், அவங்களோட ஒய்ஃபோட அக்கௌண்ட்டுக்கு டெபிட் கார்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க சொன்னால் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் முடிஞ்சது நேற்று. எல்லாத்துலேயும் கடவுள் என்ன வந்து கொண்டு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பேங்க்குக்கு போயிட்டு வரும்போது திராட்சை ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கிட்டு 5 ரூபாய்க்கு A2B சால்ட்டு வேர்க்கடலை பாக்கெட் வாங்கிக்கிட்டு காற்றடிக்கலான்னு வந்தால் காற்றடிக்கிற இடத்துல காற்றடிக்கிற ஆள் இல்லை, அதனால் நானே அடிச்சுக்கிட்டேன். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 5 ரூபாவை என்கிட்ட இருக்குது. எப்படின்னா நடத்துவார் கடவுள். டெஸ்லா கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் என்னோடய ஆசை. இந்தியாவுக்கு வருது. ஸ்டார்லிங்க் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வருது. ஆனால் அது பிளானோட ஒரு மந்த்லி பேமெண்ட்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. எவ்வளோனா 10,000, 9,000, 8,000. இப்போ இருக்க இந்த 588 ரூபாவே பிஎஸ்என்எல் பே பண்ண முடியல. 10,000, 8,000, 9,000லாம் எப்படி பே பண்ணுறது? வருங்காலத்தில் இன்னொரு எண்ணமும் தோணுச்சு. சயின்டிஸ்டோடைய யூடியூப் சேனல்ஸ் ஒன்று பார்த்துட்டுருக்கனால அந்த சயின்டிஸ்ட்டு நல்லா செக் பண்ணுறாரு. செம்ம பிரபலமாக இருக்கார் அமெரிக்காவில். அந்த சயின்டிஸ்ட் மாதிரி நம்ம ஒரு சயின்டிஸ்டாக இல்லாமா அப்படின்னு கண்ணன்ட்டே சொல்லிட்டு. சயின்டிஸ்ட்டுக்கு படிப்பு தேவையில்லை, ஆனால் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வேதத்தை படிக்கிற மாதிரி, ஆனால் அதிகமாக படிக்கணும். அதே மாதிரி வானத்தில் நிறையா கோள்கள் இருக்குது. அந்த கோள்களில் இருக்குதா இல்லையான்றதை கூட ஒருத்தர் யூடியூப்பை பார்த்தேன். செக் பண்ணி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றதும் பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வானத்தில் இருக்க அதிசயங்கள் எல்லாத்தையும் கடவுள் ஏற்படுத்தினவர்.
வானத்தின் நட்சத்திரங்களை போல் மனிதர்களை மாற்றுவேன் அப்படின்றதையும் பைபிளில் சொல்லியிருக்காரு. அப்படி மாற்றுறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம பூமியில் உண்மையும் உத்தமமாக வாழ்ந்துட்டு போனால் மட்டும்தான், தேவ பயபக்தி உள்ள சந்திதியாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளை அந்த மாதிரி மாற்றுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.